திண்டுக்கல்லில் நகைக்கடையில் சிறுக 1,40,00,000 ரூபாய் நகைகளை திருடிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 மாதமாக நடந்து வந்த மோசடி தணிக்கையால் அம்பலமானது எப்படி? திண்டுக்கல் நகர் மெயின் ரோட்டில் தங்கக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு தணிக்கையாளராக வைஷ்ணவி என்பவர் இருந்து வந்துள்ளார். இவர் கடந்த 2ஆம் தேதி தரைதளத்தில் உள்ள தங்க நகைகள் பிரிவில் தணிக்கை செய்ததில் 1 கிலோ 10 கிராம் எடையுள்ள 45 எண்ணிக்கை கொண்ட தங்க நகைகள் குறைவாக இருப்பது தெரிய வந்தது. இந்த நகைகளின் மதிப்பு 1,43,00,000 ரூபாய் என தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக நகைக்கடையின் துணை பொது மேலாளர் ரேணுகேசனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தரைதளத்தில் பணிபுரிந்து வந்த பாலசுப்ரமணியன், சிவா, கார்த்திக், விநாயகன், செல்வராஜ், ரெங்கநாயகி, ஆனந்தஜோதி, ஆனந்தன் ஆகியோரிடம் அவர் விசாரித்துள்ளார். இதில் ஷார்ட் நெக்லஸ் பிரிவின் மேலாளராக பாலசுப்ரமணியன் உள்ளார். அவருக்கு கீழ் அந்த பிரிவில் சிவா என்பவர் தலைமை விற்பனை பணியாளராக வேலை செய்து வருகிறார். மேலாளர் பாலசுப்ரமணியன் இல்லாத நேரத்தில் சிவா மேலாளர் பொறுப்பை கவனித்து வந்துள்ளார். இதனையடுத்து நகைக்கடையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களிடமும் துணை பொது மேலாளர் விசாரித்த போது பாலசுப்ரமணியன் விடுமுறையின் போது சிவா பொறுப்பு மேலாளராக இருந்த கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி டிஸ்பிளேயில் இருந்து 3 ஷார்ட் நெக்லஸ் தங்க நகைகளை எடுத்ததும், அதேபோல் நவம்பர் 14ஆம் தேதியும் 4 தங்க நகைகளை எடுத்ததும், பாலசுப்ரமணியன் விடுமுறையில் இருந்த தினங்களில் சிவா அடிக்கடி தங்க நகைகளை எடுத்து நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர்கள் கார்த்திகேயன், பாண்டியன், சரவணகுமார், கார்த்திக் மற்றும் விற்பனையாளர் விநாயகன் உதவியுடன் டேமேஜ் என காண்பித்து நகையை விற்று பணத்தை பங்கு போட்டுக் கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணனிடம் தங்க நகைக்கடை துணை பொது மேலாளர் ரேணுகேசன் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தலைமை விற்பனையாளர் சிவா, நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர்கள் கார்த்திகேயன், பாண்டியன், சரவணகுமார், கார்த்திக் மற்றும் விற்பனையாளர்கள் விநாயகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து விசாரணை செய்த திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சிவா, விநாயகம் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய மூவரையும் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.